ஷோல்டர்ல பிளவுஸ் நல்லா ஃபிட்டடா பிடிச்சு நிக்க மாட்டேங்குது. சப்போஸ் இந்த மாதிரி பிளவுஸ் ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த ரீசன்னால பிளவுஸ் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது, சோ ஏன் நமக்கு வந்து பிளவுஸோட ஷோல்டர் பாடியோட நல்லா ஃபிட்டடா இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு பிளவுஸோட கட்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல இம்பார்ட்டன்டா அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து எல்லாரும் கேட்கறது தான், பிளவுஸ்ல ஷோல்டர் வந்து அடிக்கடி ஃபால் ஆகுது, ஷோல்டர்ல பிளவுஸ் நல்லா ஃபிட்டடா பிடிச்சு நிக்க மாட்டேங்குது. சப்போஸ் இந்த மாதிரி பிளவுஸ் ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், எந்த ரீசன்னால பிளவுஸ் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது, அது நார்மல் ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸா இல்ல கிராஸ் கட் பிளவுஸா. சென்னையை தாண்டி நீங்க போனீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கிராஸ் கட் பிளவுஸ் தான் இருக்கு. கிராஸ் கட் பிளவுஸ்ல டெஃபினட்டா லைக் 80% வந்து ஷோல்டர் ஃபால் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிளவுஸ் வந்து கிராஸ்ல போட போறோம், அதனால ஷோல்டர் ஃபால் டெஃபினட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க நெக்கோட அகலத்தை ரொம்ப கொடுக்க தேவையில்ல. 2ல இருந்து 2.25, நல்லா போனா 2.5 இன்ச், இதுக்கு மேல நெக்கோட அகலத்தை கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நெக்கோட இறக்கம் டெப்த் வந்து ஃப்ரண்ட்ல 6 இன்ச்சஸ் மெயினா தாண்டி போகாம இருந்தாலே இந்த ஷோல்டர் ஃபால் இருக்காது. நீங்க 6, 6.5, 7 நீங்க கீழே போக போக பிளவுஸ் வந்து அதோட ஷோல்டர் ஹோல்டிங் ஸ்டேஜை தாண்டி அது வெளியே வர ஆரம்பிக்குது. கிராஸ் கட் பிளவுஸ் பண்றவங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா உங்க பிளவுஸ் வந்து பாடியோட ஃபிட்டடா இருக்கும். ஷோல்டர் கம்மி பண்ணணும், சோ நெக்கோட வித்தையும் கம்மி பண்ணணும், அதே மாதிரி நெக்கோட டெப்த்தையும் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். இதுவே ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ் போடுறவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் நெக்கோட அகலம். நெக்கோட அகலம் வந்து உங்க பாடிக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க அதிகமான நெக்லைன் அகலம் வைக்கும் போது டெஃபினட்டா ஷோல்டர் வந்து பாடியில நிக்காம ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நெக்கோட டெப்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பின்பக்க கழுத்து எவ்வளவு கீழே டெப்த் இறக்குறீங்களோ, அதாவது கழுத்தோட இறக்கம் எவ்வளவு இறங்கி வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஷோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும். அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஷோல்டர் வச்சாலே இந்த ப்ராப்ளத்தை நீங்க 99.9% நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். சோ எனக்கு வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ண தெரியல, என்னால வந்து கரெக்டான ஷோல்டருக்கு வந்து நெக் டெப்த் கொடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த மாதிரி ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். ஒரு 10 இன்ச்சுக்கு மேல நெக்லைன் டெப்த் இறக்குனீங்கன்னா ஒரு 2ல இருந்து 2.25க்கு நெக் வித்து கொடுங்க. நெக்கோட இறக்கம் வந்து 10, 11 போகும்போது நெக்கோட அகலம் வந்து 2, 2.25, இதை தாண்டி போகாதீங்க. சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து டிராப் ஆகாது. நெக்க ரொம்ப அகலம் கொடுத்தீங்கன்னா தான் நெக் வைட் ஆக ஆரம்பிக்குது, வைட் ஆச்சுன்னா இங்க டிராப் ஆகவும் ஆரம்பிக்குது. சோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பைன் ஆகி இருக்கு. ஷோல்டர், நெக் டெப்த், அதே மாதிரி நெக் வித், இதுல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணா இன்னொன்னு வந்து பாதிக்கப்படும். சோ அதனால எப்பவுமே இதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இன்னொரு முக்கியமான காரணம், யாருமே வந்து இது வரைக்கும் பெருசா இதை பத்தி பேசாத ஒரு விஷயம், முக்கியமா உங்களோட ஷோல்டர் வந்து எதுக்கு டிராப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீவ் வந்து ஆவரேஜை விட டைட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா ஷோல்டர் வந்து டிராப் ஆகும். அவங்களா பாத்தீங்கன்னா 50% ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. நல்ல பெரிய டெய்லர்ஸா இருந்தாலுமே இந்த சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிடுவாங்க. நெக்லயே அவங்க கை வைப்பாங்க, ஷோல்டரை கம்மி பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஆனா ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட்டா இருக்க கூடாது. சோ ஸ்லீவ வந்து மெஷர் பண்ணும்போது கையை ஸ்ட்ரைட்டா வச்சு மெஷர் பண்ணாம கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டான நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஷோல்டர் ஃபால்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் வச்சு அவங்க பாடியிலேயே அந்த நம்பர் எடுத்து பிளவுஸ் தைக்கும் போது சோ கண்டிப்பா ஷோல்டர் ஃபால நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சோ இப்போ உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இல்ல நெக் அடிக்கடி ஃபால் ஆகுது, இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, அடுத்த பிளவுஸ்ல இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்கோட அகலத்தை மெஷர் பண்ணி பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணிடுங்க. ஒருவேளை நெக்கோட அகலத்து வந்து 2.5 இன்ச் இருந்ததுன்னா நீங்க அதை 2 இன்ச்சா கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டோட இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அந்த இறக்கத்தை கூட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் மேல தூக்கலாம். சோ இதெல்லாம் பண்ணும்போது ஷோல்டர் டிராப்போட ப்ராப்ளத்தை நீங்க அழகா சால்வ் பண்ண முடியும். என்னோட ஆன்லைன் பிளவுஸ் ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் ஆக போது, இது வந்து ஒரு அட்வான்ஸ் பேட்டர்ன் மேக்கிங் பிளவுஸ். நார்மலா வந்து நம்ம கட் பண்ற பிளவுஸ் மாதிரி கிடையாது, அட்வான்ஸ்
பேட்டர்ன் பிளவுஸ். இந்த பிளவுஸ் வழியா கட் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 99% ஷோல்டர் ப்ராப்ளம் இருக்காது. நெக்லைன் அகலம் ஆகுது, டிராப் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம பிளவுஸ் ரொம்ப பக்காவா அழகா பாடியில அழகா ஃபிட் ஆகும். பிகாஸ் இது அட்வான்ஸ் பேட்டர்ன், அதனால அட்வான்ஸ் பேட்டர்ன்ல பெருசா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல், ஃபீஸ் டீடைல் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் தட் கோர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த அட்வான்ஸ் கிளாஸை தாண்டி நிறைய விஷயம் நம்ம பிளவுஸை பத்தி பேசலாம். டவுட்ஸ் ஒன் ஆன் ஒன்ல நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். இது வந்து ஒரு லைவ் கிளாஸ், லைவா நீங்க கிளாஸை கவனிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா கீழே வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வரப்போற கிளாஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இந்த ப்ராப்ளம் நார்மலா எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ see you next time, the different kind of video. Till then, take care. Bye bye.